வணக்கம். நேற்று திருஞான சம்பந்தம் அப்படின்றவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் போட்டியிடும்போது வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது சுய மனு கொடுப்பாங்க. இந்த சுய மனு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை சார்ந்த முழுமையான விபரங்கள், என்னுடைய மனைவி பெயர் இது, தாய் தந்தையர் இவர்கள், பிள்ளையினுடைய பெயர் இது, எனக்கு வீடு இருக்கிறது, தோட்டம் இருக்குது, இப்படி தன்னை பற்றிய அத்துணை விபரங்களையும் அந்த மனுவில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதை தான் சுயமனு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபில் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர் ஒரு அறக்கட்டளையின் தலைவர் என்பதை மறைத்து அந்த மனுவை கொடுத்திருக்கார் தேர்தல் ஆணையத்திடம் அப்படின்னு சொல்லி இவரை விசாரித்து தேர்தல் ஆணையத்தை முறையாக விசாரிக்கணும், தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வழக்கு தொடுத்திருக்காரு அந்த கட்சி தலைவர் மேலே. யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அவர் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 தான் அவர்கிட்ட இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை, அவருக்கு சொந்த கார் இல்லை. சொல்லும்போதே தெரிஞ்சுக்கிட்டீங்களா யாருன்னு? ஆமாங்க, அவர் தான் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். அவர்கள் மேலே தான் திருஞான சம்பந்தம் அப்படின்றவர் வழக்கு பதிவு செய்திருக்காரு. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி ஐயா சொல்லியிருக்காரு, இதனுடைய தரவுகள், உண்மையான ஆவணங்கள் அத்தனையும் நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். இந்த வழக்கை வருகின்ற 29ஆம் தேதி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்க, இந்த வழக்கு எப்படி நகரும்? இவர் செய்தது சரிதானா? ஏற்கனவே 5 வருட காலம் முதல்வராக இருந்திருக்கிறார். அப்போ அந்த வேட்புமனு தாக்கல் அவர் செஞ்சிருப்பாரு. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி கூட புதிதாக வந்ததுனால இவங்க ஏதாவது சொதப்பிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே ஆண்ட இவங்க இப்பொழுது இந்த எலெக்ஷனில் இந்த மாதிரியான வேட்புமனு தாக்கலை கொடுத்துருக்காங்க. சுய மனுவிலேயே இப்படி குறையோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.